தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தந்தை பெரியார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க படிக்கலாம். தந்தை பெரியார். தந்தை பெரியார்னு பரவலாக அறியப்படுற இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி ஆவார். வெங்கடப்ப நாயக்கர் சின்னத்தாயி இந்த தம்பதியோட மகனா 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தார். இவரோட தாய்மொழி கன்னடம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த 3 மொழிகளுமே புலமை பெற்று விளங்கினார். பெரியாரோட 19வது வயதில் 13 வயது நிறைந்த நாகம்மையை திருமணம் செய்து கொண்டாங்க. 1898ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. 1915 பிராமணர் அல்லாதோர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஈவேரா அவர்கள் ஈரோட்டில் நடத்தியிருக்காரு. 1918 ஈரோடு நகர சபை தலைவராக பெரியார் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். 1918 இந்த இயர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் இது எல்லாமே ரைஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஈரோடு நகர சபை தலைவராக பெரியார் எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு கேட்பாங்க. 1918. ஓகேவா. 1919ஆம் ஆண்டு காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்காரு. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டிருக்காரு. 1921 ஈரோட்டில் நடந்த கள்ளுக்கடை மறியல்ல பெரியாரோட மனைவி நாகம்மை மற்றும் அவங்களோட தங்கை கண்ணம்மா இவங்களோட கள்ளுக்கடை மறியல்ல ஈடுபட்டிருக்காரு. அவரோட சொந்த தோப்புல இருந்த 1000 தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சிருக்காரு. 1922ஆம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அரசு பணிகள்லையும் கல்வியிலுமே இடஒதுக்கீடுங்கிறத அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல நடந்த கூட்டத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறாரு. 1924ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி கேரளா மாநிலத்தில் வைக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கோயில்ல நுழைய அனுமதி இல்லாமல் மறுக்கப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து ஆலய நுழைவு போராட்டம் பெரியார் அவர்களால் நடத்தப்பட்டது. அதுல வெற்றியும் பெற்றார். அதனால இவரை வைக்கம் வீரர்னு பாராட்டுறோம். காங்கிரஸ் கட்சியில இருக்கிறப்பயே பெரியார் அவர் பிராமணர் அல்லாதவரின் நலன் காக்கிறதுக்காக மே 2, 1924 குடியரசு அப்படிங்கிற ஒரு தமிழ் வார இதழை தொடங்கியிருக்காரு. 1925ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயரோட சேரன் மாதேவி குருகுலத்துல வர்ணாசிரம முறைய நடவடிக்கையை எதிர்த்திருக்காரு பெரியார். நவம்பர் 1925 காஞ்சிபுரத்துல திருவிக்கா அவர்களோட தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மாநில காங்கிரஸ் மாநாடு அதுல பெரியார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையை கொண்டு வந்திருக்காரு. ஆனா அதை காங்கிரஸ் ஏற்க மறுத்திருக்கு. அதனால பெரியார் காங்கிரஸ்ல இருந்து விலகினார். ஸோ பெரியார் காங்கிரஸை விட்டு விலகிய வருடம் கேட்டாங்கன்னா 1925. 1925 பெரியார் காங்கிரஸை விட்டு விலகினதுக்கு அப்புறம் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு 1929 செங்கல்பட்டுல நடந்திருக்கு. அதுல சவுந்தர பாண்டியனார், குத்தூசி குருசாமி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்க எல்லாருமே பங்கேற்றிருக்காங்க. 1926 திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்காரு. பெரியாரோட பத்திரிகைகள்லாம் முக்கியம். எந்தெந்த பத்திரிகைகள் பெரியாரோட ரிலேட்டடான பத்திரிகைன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 1928ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 ரிவோல்ட் அப்படிங்கிற ஆங்கில இதழை தொடங்கியிருக்காரு. குடியரசு, திராவிடன், ரிவோல்ட். நெக்ஸ்ட் 1930 மே 11 பெரியாரோட மனைவி நாகம்மை இறந்துடுறாங்க. 1933ஆம் ஆண்டு குடியரசு வார இதழ் ஆங்கிலேய அரசாங்கத்தால் தடை செய்யப்படுது. அதனால 20/11/1933 அந்த தேதியப்போ புரட்சி அப்படிங்கிற வார இதழை தொடங்குறாரு. பெரியார் 1925 காங்கிரஸ் விட்டு விலகிட்டாரு அப்படின்னு பார்த்தோமா. சுயமரியாதை இயக்கத்தையும் ஆரம்பிச்சிருக்காரு. 1934 பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை ஆதரிக்க தொடங்கியிருக்காரு. ஜனவரி 12, 1934
பகுத்தறிவு அப்படிங்கிற தமிழ் வார இதழையும் வெளியிட்டிருக்காரு. இந்த இதில் வந்து குறிப்பாக என்ன ஒரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, முதலாக எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு. அதாவது தமிழோட எழுத்துக்களில் 14 எழுத்துக்களை குறைச்சிருக்காரு. ஜூன் 1, 1935 நீதி கட்சியால் ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை அப்படிங்கிற வார இதில் வந்து பெரியார் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஜனவரி 1, 1937 தினசரி செய்தித்தாளாக மாற்றிருக்காரு. வார இதழாக இருந்ததை வந்து தினசரி செய்தித்தாளாக மாற்றிருக்காரு பெரியார் விடுதலை. நெக்ஸ்ட் 1937 வந்து என்ன நடந்திருக்குன்னா, ராஜாஜி அவர்களால் வந்து பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து பெரியார் வந்து போராடி சிறைக்கு போயிருக்காரு. நவம்பர் 13, 1938 சென்னையில் வந்து மறைமலை அடிகளாரோட மகள் நீலாம்பிகை அம்மையார் இவர்களால் மகளிர் மாநாடு அப்படின்னு நடத்தப்படுது. அந்த மாநாட்டில் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. பெரியார்னு எப்போ பட்டம் வழங்கப்பட்டது, யாரால் வழங்கப்பட்டது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். டிசம்பர் 29, 1938 நீதி கட்சியோட தலைவராகிறாரு. 1939 திராவிட இன ஒற்றுமை மாநாடு மூலமாக திராவிட நாடு கோரிக்கையை எழுப்புறாரு. 1944 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் அண்ணாதுரையின் தீர்மானத்தின்படி நீதி கட்சியோட பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்படுகிறது. திராவிடர் கழகம்னு எப்போ மாற்றப்படுது? 1944 ஆகஸ்ட் 27. யாரால? அண்ணாதுரை அவர்களால். 1949 வந்து 70 வயதான பெரியார் 28 வயதுக்குடைய மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். ஆயிரத்தி 1957 ஜாதியை ஒழிக்க தேசப்படை எரிப்பு மற்றும் கோயில்களில் ஜாதி ஆதிக்கம் ஒழியும் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட சமுதாய பங்களிப்பு பாராட்டி 1970 ஜூன் 27 ஐநாவோட யுனெஸ்கோ நிறுவனம் புத்துலக தொலைநோக்காளர், தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை, அறியாமை, மூடநம்பிக்கை, அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் எதிரி அப்படின்னு பாராட்டி பட்டம் அளித்துள்ளது. தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ்னா யாரு? பெரியார். 1970 உண்மை அப்படிங்கிற மாதம் இருமுறை வெளியிடும் இதழானது திருச்சியில பெரியாரால தொடங்கப்படுது. 1970 அனைவரையும் அர்ச்சகராக்கும் போராட்டத்தையும் நடத்துறாரு. குடலிறக்க நோயினால பெரும் அவதியுற்ற பெரியார் அவர்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1973 வந்து அது டிசம்பர் 24 தன்னோட 95வது வயதுல இயற்கை எய்துறாரு. பெரியாரை பற்றி இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை, அவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.